வணக்கம் உறவுகளே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சப்பாத்திக்கு குருமா எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாமா? வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா தேங்காய் பொட்டுக்கல்ல சோம்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கிறேன். இது நம்ம கருப்பு கொண்டக்கடலை போட்டு குருமா செய்ய போகிறோம். அதனால் நம்ம கருப்பு கொண்டக்கடலையை எடுத்து நல்லா அலசி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அந்த தண்ணியோடு எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ என்ன பண்ணலாமாக்கா, நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்குறோம். நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா வதங்கினாச்சுன்னா தான் நமக்கு வெங்காயோட அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி எடுத்து அடுத்து வதக்குறோம். வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளி வதக்குறோம். தக்காளி போட்டு நல்லா கிண்டி நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். இது சீக்கிரமாக வதங்கினா நம்ம என்ன பண்ணால் மூடி போட்டு வதங்கினா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ மூடி போட்டு நம்ம வதங்கிடும். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னாக்க வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. மூடி திறந்து பார்த்தோம்னாக்கா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னாக்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்க போகிறோம். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கும். ஏன்னா இஞ்சி பூண்டு அந்த பச்சை வாசனை அடிக்குமா, அதனால வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து போட்டுக்கணும். போட்டுட்டு அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தூள் போடுறோம்ல, அடி பிடிச்சிடும் தாச்சி. அதனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னாக்க இன்னொரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுறோம். மிளகாத்தூள் போட்டு நல்ல ஒரு கிண்டுறோம். கிண்டினதுக்கப்புறம் அந்த அதாவது மிளகாத்தூள் மஞ்சத்தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு கிண்டிக்கிறோம். கிண்டினதுக்கப்புறம் நல்லா ஆயிடுச்சா. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னாக்க நம்ம கொண்டைக்கடலையை வேக வச்சுருக்கோம்னா அந்த தண்ணியோட சேர்த்துக்கணும். ஏன்னா அந்த தண்ணியில் தான் சத்து அதிகமாக இருக்குது. நம்ம தான் ஏற்கனவே 3 கழுவி தானே வேக வச்சுருக்கோம். அந்த தண்ணியோடு நம்ம சேர்த்துக்கலாம். கொண்டைக்கடலை வேக வைக்கும் போது உப்பு போட்டு வேக வச்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த கொண்டைக்கடலையில் உப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உப்பு போட்டு வேக வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம உருமாவில் உப்பு வைக்க தேவையில்லை. ஏன்னா நான் கொண்டைக்கடலை வேக வைக்கும் போதே வேக வச்சுக்கிட்டேன். அப்படியும் பத்தலைன்னா நீங்கள் அதுக்கப்புறம் போட்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கையும் நம்ம எடுத்து ஆட் பண்ணுறோம். உருளைக்கிழங்கு நல்லா மசிஞ்ச அளவுக்கு ஒரு கிண்டி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க நம்ம தேங்காய் பொட்டுக்கடலை சோம்பு இதெல்லாம் எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் ஆட் பண்ணி நல்லா ஒரு கிண்டணும். கிண்டி விட்டு ஒரு மசிச்சு விட்டோம்னாக்க இப்போ இது கொதிஞ்சு வரணும். இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கொதிஞ்சு வரட்டும். நல்லா அந்த பச்சை வாசனை தேங்காய் வாசனை அதெல்லாம் போனதுக்கப்புறம் நல்லா கொதிஞ்சு வந்துடும். நல்லா கொதிஞ்சு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு கிண்டணும். ஏன்னா அடியில் நம்ம தேங்காய் ஊற்றிருக்கோமா, அதனால் அடியில் உட்காந்து அடி பிடிச்சிடக்கூடாதுல்ல. அதனால ஒரு கிண்டுறோம். அவ்வளோதாங்க, குருமா முடிஞ்சிருச்சா. இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம சப்பாத்தி தான் தேய்க்க போட போகிறோம். சப்பாத்தி பண்ணாக்க சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. பார்த்தீங்கன்னாக்க இந்த தேய்க்கும் போது நம்ம என்னன்னா சுடு தண்ணியை வச்சு நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சோம்னா நமக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயோடு சேர்ந்து நம்ம பிசைஞ்சோம்னாக்க நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்தி. ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நமக்கு குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் ட்ரை பண்ணி